வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, தமிழ் சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய சகோதரர் சாண்டில்யன் 150 நாட்கள் வித்து சக்தியை வந்து வீணாக்காமல் இருந்து சாதனை பண்ணியிருக்கிறாருங்க. அவர் என்கரேஜ் பண்ணும் விதமாக இந்த பதிவு இன்னைக்கு அனுபவ பதிவில் போடுறோம். அவருடைய அனுபவங்களை அவருடைய வாயாலேயே அவர் சொல்கிறத நம்ம போடுறோங்க. இது உங்களுடைய கருத்துக்களும் கேள்விகளும் அவருக்கான வாழ்த்துக்களும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் நண்பர்களே, என்னோட பேர் சாண்டில்யன். நான் என்னோட நோஃபேப் அனுபவத்தை உங்களோட பகிர விரும்புகிறேன். நான் நோஃபேப்பை மார்ச் 2019 எண்டில் ஸ்டார்ட் பண்ணேன். ஓராண்டு காலம் நான் நோஃபேப்பை கடைப்பிடித்தேன். அதன் விளைவாக நான் 150 நாட்களை கடந்து வெற்றிகரமாக முன்னேறி கொண்டு செல்கிறேன். நான் முதலில் நோஃபேப் 14 நாட்கள் வெற்றிகரமாக முடித்தேன். அதன் பிறகு நான் அசைவ உணவை முற்றிலும் தவிர்த்துட்டேன். அப்புறம் நான் தியானத்தை கடைபிடித்து மேலும் மேலும் முன்னேறி சென்றேன். நான் டிசம்பர் மாதம் இறுதியில் வித்து சக்தியை வீணடித்து விட்டேன். அதன் விளைவாக நான் செல்ஃப் கண்ட்ரோலை முற்றிலும் இழந்து கவலையுடன் இருந்தேன். அதன் பிறகு நான் ஜனவரி 1, 2020 உறுதிமொழி எடுத்தேன், வித்து சக்தியை வீணடிக்க மாட்டேன் என்று. அன்று மாலை நான் ஃப்ளாட் லைனில் என்டர் ஆனேன். எனக்கு 1.5 மாத மன அழுத்தம் கவலையும் அதிகரித்தது. நான் அந்த 1.5 மாதங்கள் நண்பர்களுடன் அதிகமாக செலவழித்தேன். அப்போதுதான் எனக்கு கவலை மறந்து சந்தோஷம் தனியாக இருந்தால் மன அழுத்தம் அதிகமாகும். அதனால் அதிக நண்பர்களுடன் செலவழித்தேன். இப்போது நான் ஃப்ளாட் லைனை கடந்து வெற்றிகரமாக 150 நாட்களை கடந்து செல்கிறேன். இப்போது நான் மிகவும் சந்தோஷமாக உள்ளேன். வித்து சக்தி காத்த பிறகு எனக்கு ஏற்பட்ட நன்மைகள்: செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், முகத்தில் பொலிவு, உடல் வலிமை, தைரியம். இறுதியாக எனது உடல் பழைய நிலைமைக்கு திரும்பியது. வித்து சக்தி 60 நாட்கள் காத்திருந்தால் போதும், செல்ஃப் கண்ட்ரோல் அதிகரிக்கும். அதன் பிறகு வித்து சக்தியை வீணடித்தால் அதில் உங்கள் அலட்சியம்தான். நான் அந்த தவறை இருமுறை செய்தேன். நான் நோஃபேப்புக்கு முன்பு மிகவும் மெலிந்த உடல் தோற்றத்துடனும் உடல் வலிமையற்று முகத்தில் குழி விழுந்து ஈர்ப்பற்ற மனிதனாக நான் இருந்தேன். நான் 10 வருடமாக வித்து சக்தியை வீணடித்து தினமும் கவலையுடன் இருந்தேன். இப்போது அது முற்றிலும் மாறி எனது வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றியது. எனது இந்த வெற்றியின் ரகசியம் மன வலிமை, கடவுள் பக்தி, தியானம், உணவு முறைதான்.